ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செஞ்ச பாவம் உங்களை நிழல் போல துரத்திட்டு இருக்கா? இல்லை உங்கள் குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக ஏதோ ஒரு சாபம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டிய இடம் திருவிடைமருதூர் மகாலிங்க சாமி கோவில் தான். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே நேவிகேஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எஃபெக்ட்ஸ் உங்களை ரீச் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்க திருவிடைமருதூருங்கிற ஊரில் தான் இருக்குது. நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆனவுடனே ஃபஸ்ட்டு படித்துறை விநாயகர் சன்னதி இருக்கும். அதை கும்பிட்டு அதுக்கு பின்னாடியே பெரிய நந்தி சிலை இருக்கும். ஸோ அந்த நந்தி சிலையை கும்பிட்டு 3 சுற்று சுற்றிட்டு வரணும். படித்துறை விநாயகர் இந்த நந்தி சிலையை 3 சுற்று சுற்றிட்டு வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் தமிழ்நாட்டில் இருக்கிற பழமையான சிவதலத்தில் ஒன்று. இது பிரம்மாண்டமான சிவதலமும் கூட. இது சைவ சமயத்தில் தேவாரா பாடல் பெற்ற காவிரி தென்கரையில் இருக்கிற 30வது தலமாக போற்றப்படுது. இதோட மூலவர் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் சுவாமி, அம்பாள் பெருநல முளையம்மை, தலவிருச்சம் மருத மரம், நிர்வாகம் திருவாடுதுறை ஆதீனம் நிர்வாகம் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலோட தனித்துவமான சிறப்பம்சம் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மத்தியார்ஜுனம், ரெண்டாவது மகாலிங்க தலம், மூணாவது 27 நட்சத்திர லிங்கங்கள் இருக்குங்க. நாலாவது அபூர்வ மூகாம்பிகை சன்னதி இங்கே இருக்குது. அஞ்சாவது ஆண்ட விநாயகர் இங்கே இருக்காரு. ஃபர்ஸ்ட் மத்தியார்ஜுனமா என்னன்னு பார்ப்போம். இந்தியாவில் மருத மரத்தை தலவிருச்சமாக கொண்ட 3 கோயில் இருக்குது. வடக்க ஸ்ரீசைலம், தெற்க கடைமருதுன்னு இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிறது தான் இடைமருதுன்னு சொல்லப்படுது. ரெண்டாவது மகாலிங்க தலம். இந்த கோயிலில் மூலவரான மகாலிங்க சாமி நடுநாயகமாக விளங்க அவரை சுற்றி பரிவார தெய்வங்கள் இருக்கிறாங்க. உதாரணமா விநாயகருக்கு திருவலஞ்சூலி, முருகனுக்கு சுவாமிமலை, நடராஜருக்கு சிதம்பரம். மூணாவது 27 நட்சத்திர லிங்கங்கள் இருக்காங்க இங்க. ஸோ 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியான லிங்கங்கள் பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. ஸோ பக்தர்கள் அவங்களுக்கு எந்தெந்த நட்சத்திர லிங்கம் அவங்களோட லிங்கமோ அந்த லிங்கத்துக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது சிறந்தது இங்க. நாலாவது அபூர்வ மூகாம்பிகை சன்னதி. கர்நாடகாவில் இருக்க கொல்லூருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் அம்பாளுக்கு அம்பாள் சன்னதிக்கு அருகே மூகாம்பிகை சன்னதி இருக்குது. அஞ்சாவது ஆண்ட விநாயகர். இந்த தலத்தில் விநாயகர் சிவபெருமானை பூஜிச்சு அரசாட்சி செஞ்சதால இங்கே ஆண்ட விநாயகருங்கிற திருநாமத்தோட தடிமனான ராஜதோரணையில காட்சி தர்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னா, இங்கே பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி பண்ணுவாங்க. வரகுண பாண்டியன்ற ஒரு அரசன் அவரோட அறியாமையினால ஒரு அந்தனரை கொண்டாடுறாரு. ஸோ அதனால அவர் பிரம்மகத்தி தோஷம் பிடிக்குது. ஸோ அதை நிவர்த்தி பண்றதுக்கு ஈசனை தேடி இந்த கோயிலுக்கு வராரு. ஸோ அந்த அரசன் இந்த கோயிலோட கிழக்கு வாசல்ல நுழையிறாரு. பிரம்மகத்தி அவை வெளியே காத்துருச்சு அந்த டைம்ல. ஸோ இரவன் அந்த டைம்ல அசரீரி வாய்ஸ் கொடுக்குறாரு. மன்னரோட பிரம்மகத்தின் தோஷம் நீங்கிய பிறகு மேற்கு வாசல் வழியா அவரை வெளியே தப்பினாரு. ஸோ இன்னைக்கு இந்த கோயில தோஷம் கழிக்க வராம கிழக்கு கோபுரம் வழியா உள்ள மேற்கு கோபுரம் வழியா தான் வெளியே போகணுங்கிறது ஐதீகம். திருப்பி கிழக்கு கோபுரம் வழியா திரும்பக்கூடாது தோஷம் கழிச்சதுக்கு அப்புறம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில 3 முக்கியமான பிரகாரங்கள் இருக்குது. ஒன்று அசுவமேத பிரகாரம், இது வெளிச்சுற்றுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது கொடுமுடி பிரகாரம், இது மத்திய சுற்றுன்னு சொல்லுவாங்க. மூணாவது பிரணவ பிரகாரம், இது உள் சுற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ அசுவமேத பிரகாரத்தை சுற்றி வந்தா அசுவமேத யாகம் செய்த பலன் கிட்டும். கொடுமுடி பிரகாரத்தை சுற்றி வந்தா சிவபெருமான் வாழ்ற கைலாய மலையை சுற்றி வந்த மாதிரி புண்ணியம் கிடைக்கும். பிரணவ பிரகாரத்தை சுற்றி வந்தா சகல பாவங்களும் நீங்கி மோட்சம் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரணவ பிரகாரத்தை சுற்றி முடிச்சதுக்கப்புறம் கொடுமுடி பிரகாரத்து வந்திருக்கோம். இந்த பிரகாரத்தில் தான் அம்பாள் சன்னதி இருக்குது. ஸோ இங்கெல்லாம் கருங்கல்லான மண்டபம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒருத்தர் உட்காந்து இதில் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் ஈவினிங் டைமில் வந்ததுனால கூட்டம் அதிகமாக இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்பாள் சன்னதியில் அம்பாளை தரிசிச்சுட்டு வெளியே வரும்போது அங்கே இருக்கிற செவத்துலலாம் நிறைய அம்மன் படங்களோட பெயிண்டிங்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சமயபுரத்து மாரியம்மன், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன்,
இந்த மாதிரி நிறைய அம்மனோட படங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அண்ணாமலையாரோட படமும் அண்ணாமலை அம்மனோட படமும் இருக்குது. சைடில் வந்து முருகர் படம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொடுமுடி பிரகாரத்தை சுற்றிட்டு அசுவமேத பிரகாரத்தை சுற்ற வந்திருக்கோம், அதாவது வெளி சுற்று. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் காம்பவுண்ட் சுற்றுக்குள்ளே ஃபுல்லாக வந்து வில்வ மரங்கள் தான் நிறையா இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஆம்பி தியேட்டர் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து வடக்கு கோபுரம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அசுவமேத பிரகாரத்தை சுற்றிட்டு முன்னாடி இருக்க பிள்ளையாரை கும்பிட்டு நம்ம இப்போ வந்து கோயிலிருந்து கிளம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ், கோயில் என்ட்ரன்ஸ்லேயே பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரம்மகத்தி தோஷம் கழிக்க வரவங்க கோயிலுக்கு முன்னாடியே இருக்க காரணியமிரத குளத்தில் வந்து தலையில் தண்ணி தெளிச்சுக்கணும், நல்லா குளிச்சிக்கணும். இப்படி குளிச்சுட்டு உள்ளே போயிட்டு படித்துறை விநாயகர் இருப்பார், அவரை கும்பிட்டு அவருக்கு பின்னாடியே நந்தி சிலை இருக்கும். அந்த நந்தி சிலையும் விநாயகரும் சேர்த்து 3 முறை சுற்றி வரணும். அதுக்கப்புறம் வந்து அஸ்வமேத பிரகாரத்தை வந்து சுற்றி வரணும். அதுக்கப்புறம் பிரம்மகத்தி தோஷம் எடுக்கிறதுக்கு டிக்கெட் வந்து ஒருத்தருக்கு 850 ரூபா. அந்த 850 ரூபா டிக்கெட் எடுத்தால் ஒருத்தர் தான் அலௌடு. ஸோ அந்த பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணுறவங்களுக்கு 101 ரூபா நமக்கு காணிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து உப்பு மேடையில் உப்பு சுற்றி போடணும். ஃப்ரெண்ட்ஸ், அவங்கவுங்களுக்கு ஒரு நட்சத்திர லிங்கத்தை கும்பிட்டு மூலவரான மகாலிங்க சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் நவகிரகம் இருக்கும். அந்த நவகிரகத்துக்கு எதுக்காப்புலேயே அம்பாள் சன்னதி இருக்கும். அந்த அம்பாள் சன்னதி கும்பிட்டு மூகாம்பியை கும்பிட்டோம்னா இந்த தோஷனை வந்து நிவர்த்தி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய ரெசிடென்சிஸ் இருக்கும், வெளியவே ஹோம் ஸ்டேலாம் நிறைய இருக்குது, அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த ஆன்மீக ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.